ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் வழக்கம் போல் 4 மணிக்கு ஏந்திரிச்சு வாசப்படிலாம் மொழுகி கோலம் போட்டு விளக்கேற்றியாச்சுங்க. ஆமாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் கோரையில் சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் பிள்ளையாருக்கு, முருகனுக்கு, வேலுக்கு 3க்கும் அபிஷேகம் பண்ணேங்க. இன்றைக்கி பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் 3 அபிஷேகமும் பண்ணிவிட்டு வெத்தலை தீபம், துவரம்பருப்பு தீபம்லாம் போட்டுட்டு நெய்வேத்தியத்துக்கு நட்ஸு எடுத்து வச்சேங்க. வாழைப்பழம் வச்சேன், பால் வச்சு பிள்ளையாருக்கு, முருகனுக்கு வெத்தலை தீபத்துக்கெல்லாம் தூபம் தீபம்லாம் காட்டி ரொம்ப திருப்தியாக பூஜையை நிறைவேற்றிட்டேங்க. ஆமாங்க, நிறைய பேர் நாங்களும் வெற்றிலை தீபம் போடுறோம், எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையான முறையில் நம்பி இதை செய்யுங்க. 9 வாரம் கணக்கு பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் 2 வாரம் 3 வாரம் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படிங்க? இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை முழுமையாக செஞ்சால் தானே அதுக்கு நம்ம பலன் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி தாங்க, நீங்கள் 9 வாரம் வேண்டிக்கிட்டு வெத்தலை தீபம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 9 வாரத்துக்குள்ளே அதுக்கான ஒரு சின்ன அறிகுறியாவது கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும். நீங்களும் வெத்தலை தீபம் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருவீங்க. முருகனை நம்புங்க, கண்டிப்பாக அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். திருமண தடைப்படுறவங்க, குழந்தை இல்லாதவங்க, நல்லா படிக்கணும், +2 படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், 10th படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாய்மார்கள் நீங்கள் வேண்டிட்டு கண்டிப்பான முறையில் இந்த விளக்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன் இருக்குங்க. இதை நான் அனுபவிக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். உண்மையிலேயே மனசார மனப்பூர்வமாக நம்பி இதை செய்யணுங்க. முருகா 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 எப்போவுமே நீங்கள் முருகன் நினப்பிலேயே இருங்க. கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். இன்றைக்கி என்னோடய பூஜை அறையில் ஒரு அதிசயம் நடந்ததுங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது அன்னபூரணி தாயார் எனக்கு பூவால் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கை உண்மையிலே எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அன்னபூரணி தாயார் நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க அன்னபூரணி. கிண்ணத்தில் அரிசி வச்சு அவங்கள அதில் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கும் மனப்பூர்வமாக நம்பி விளக்கு போட்டு சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா சில பல அதிசயங்கள் உங்களுக்கும் கண்ணு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். 9 வாரம் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.